உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாலை அர்ப்பணம். ஓ என் இயேசுவே, இன்று என் செபம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாகவும் உமது திரு இருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன். சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு இருதய பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போமாக. இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தாரும். பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்களுக்கு பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தரலும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்தரலும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசீர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரலும். மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமென். இயேசுவின் திரு இருதய பாடலை ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள் மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. மக்கள் அனைவரும் களிப்புடன் ஆண்டவரை மகிழ்ந்து குரல் எழுப்பி நன்றி செலுத்தி பாடுவோமாக. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவரும் தலைவருமான இயேசு கிறிஸ்துவின் அருளும் தாயும் தந்தையுமான இறைவனின் வரிவும் தூய ஆவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஜூன் மாதம் திரு இறுதி ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இம்மாதத்தில் இந்த 30 நாட்களும் நம்முடைய குடும்பத்தில் மையமாக திரு இறுதி ஆண்டவருடைய அரசாட்சியை ஆசிரை நாம் குடும்பமாக ஒன்றிணைந்து ஒப்பு கொடுக்கின்ற இத்தருணத்தில் இறைவா, நீர் எமக்காய் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் என்று நாம் நன்றி செலுத்த இன்றைய மாலை பொழுதில் ஒன்றிணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் கடந்து நம்மை தொடவும் நாம் அவரை தொடவும் தேவையான கிருபைக்காய் மன்றாடுவோமாக. இன்றைய நாள் திருப்பலியில் முதல் முறையாக இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் வரவேற்று திருமுழுக்கு என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக, உறுதி பூசல் என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக, திருவிருந்து என்கின்ற அருட்சாதனத்தின் வழியாக இறைவனை சந்திக்க இருக்கின்ற செல்வி அனிதா அவருடைய பெற்றோர், ஞான பெற்றோர், உறவுகள், சொந்த பந்தங்களை ஆசிர்வதிக்கவும் மென்மேலும் இறை அனுபவத்தில் தொடர்ந்து பயணிக்க தேவையான அருளை பெற்றுக்கொள்ள உருக்கமாய் மன்றாடுவோம். இன்றைய நாளில் வின்சென்ட் செல்வராஜ் குணம் அடைய ஆனந்த பாபு, அந்தோணியம்மாள் நன்றியெழுதலாக, ராயம்மாள் ஆனந்தமூர்த்தி நன்றியெழுதலாக, ஜெனிஃபர் அனிதா, மனோஜ்குமார் நன்றியெழுதலாக, மார்டின் குடும்பம் நன்றியெழுதலாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் புலர இருக்கின்ற புதிய மாதம் ஜூலை மாதம் இறைவன் மென்மேலும் நம்மை வழிநடத்தவும் அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காய் உருக்கமாய் மன்றாடுவோம். இத்தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாயும் வான தூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவ நிலைகளை, குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நமக்கு நீடிய முழு மனித விடுதலை வாழ்வை தந்தல் புரிவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே,
தந்தை நின்று என்றென்றும் வாழ உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தை வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அருளால் உமது பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்புகின்றோம். அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாதபடி உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 13-15, அதிகாரம் 2 வசனங்கள் 23-24. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பதும் இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நானும் என்னை அரவணைத்திடு இறைவா, உந்தன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பு பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பு பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. பகையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை.
வலையினில் விழுகின்ற மரமை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானகன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானகன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் விதையாயிருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அர்ப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவர்களுடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னென்ன அற்புத ராகங்களே இறையுன்னை வாழ்த்திடவே. என் மன்னவா உனை பாடவே உள்ளமே ஏங்குதே. என் மன்னவா உனை பாடவே உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 உயிருள்ள வார்த்தைகள் 21 தொடங்கி 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவருள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றாள், நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரின் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவராய் அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்று. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள்
கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திருப்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டது யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதை கண்டும் என்னை தொட்டது யார் என்கின்றே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்ததை அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உமது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரும் என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆள்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து போய்விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்தது. அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறு ஒருவரையும் தம்முடன் வர விடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூப்பிட்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். அச்சிறுமி கையை பிடித்து அவளிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு சிறுமி, உம்மை சொல்லுகிறேன், எழுந்திடும் என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் அழைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாள் நற்செய்தியின் வாசகம் கொஞ்சம் நீளமாக இருப்பதாக இருந்தாலும் இயேசு 2 விதமான புதுமைகளை இங்கு தொடர்புபடுத்தி நமக்கு சொல்லுகிறார். 2 புதுமைகளை பார்க்கிற வேளையிலே ஒரு புதுமைக்கு முன் மற்றொரு புதுமையை உள்ளடக்குகிற நிகழ்வை இன்றைய நாள் நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்றது. தூய மார்க்கு நற்செய்தி தான் 4 நற்செய்தியாளர்கள் சிறிய நற்செய்தியான நூலாக இருக்கிறது. வெறுமனே 16 அதிகாரங்கள். ஆனால் இந்த மார்க்கு நற்செய்தியாளர் ஒரு மருத்துவரை போல ஒவ்வொன்றையும் அழகாக அற்புதமாக நடந்த நிகழ்வுகளை நமக்கு எடுத்து எம்புகிறார். எவ்வாறு யாயிர் என்கின்ற தலைவர், சபை தலைவர், அந்த தலைவருடைய மகள் தன்னுடைய குழந்தை உடல் பலவீனத்தோடு வேதனையோடு துயரத்தோடு இருக்கிற வேளையில, ஆண்டவரே நீர் வந்தா எல்லாம் நடக்கும், என்னுடைய மகள் பிழைத்துக் கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை உணர்வோடு அந்த தலைவர் போய் இயேசுவை அணுக, ஒத்தமைவு நற்செய்தியில் சொல்லப்படுகிறது, இவர்
யாயிர் என்பவர் ஒரு நூற்றுவ தலைவராகவும் இருக்கிறார். நூற்றுவ தலைவர் என்றால் அதிலே பொருளடைகிறது 100 படை வீரர்களுக்கான ஒரு தலைவராக. இவ்வாறு அவர் ஒரு பெரியதொரு உயரிய பதவியில் இருந்த சூழ்நிலையிலும் இயேசு அமைதியாக சொல்லுகிறார், வாங்க நாம போய் பார்க்கலாம். அவ்வாறு செல்லுகின்ற அந்த கூட்ட நெருக்கடியான வேளைகளை இன்னொரு பெண்மணி தன்னுடைய உடல் உபாதைகளோடு உடல் வேதனைகளோடு, என்னைக்காவது எனக்கு விமோச்சனம் கிடைக்காதா, என்றாவது என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் இருக்காதா, என்றோடு இந்த பிரச்சனை தீராதா என்று ஆண்டவரிடம் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டவராக, இயேசுவை அறிந்தவராக, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவராக அந்த பெண்மணி வருகிற பொழுது கூட்ட நெரிசலில் அவரை தொடுவதற்கான வாய்ப்பே இல்லாத தருணத்தில், ஆண்டவரே உம்மை நான் தொட முடியவில்லை என்றாலும் உம்முடைய ஆடையினுடைய விளிம்பை, the edge, the fringe என்று சொல்வார்கள், அந்த கடை கோடிய ஏதாவது உம்முடைய நிழல் பட்டாலே போதும் என்ற ஒரு மனநிலையில இயேசு உம்முடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டாலே போதும் நான் குணமடைவேன் என்று நம்பிக்கையோடு வருகிறார். இந்த பெண்மணியினுடைய நிகழ்வை பற்றி சொல்லுகிற பொழுது 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வேதனை படுகின்ற துயரப்படுகின்ற இந்த பெண்மணியானவர் தன்னுடைய வாழ்நாளில் உள்ள அனைத்தையும் செலவழித்து விட்டு, மருத்துவரால் இனிமேல் ஒன்றும் முடியாது, தன்னுடைய வாழ்க்கை இன்னும் கேடாய் கொண்டு இருக்கிறது என்பதை விவிலிய வார்த்தைகளோடு சுட்டி காட்டுகின்ற பெண்மணியாக இருக்கின்றவர். அவருடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் திக்கற்றவர்களாக, அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஏனென்றால் யூத இனத்தில் பெண்மணி என்று சொல்கிற பொழுது அதிலும் இரத்த போக்கினால் உயிர் தருகின்ற அந்த இரத்தம் வெளியேறுகின்ற இந்த சூழ்நிலையிலும் சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவராக, நோயுற்றவர் என்று சொல்கிற பொழுது நீ சபிக்கப்பட்டவனாக இருக்கிறீர், நீர் இந்த கடவுளிடமிருந்து நீர் வெகு தொலைவாக இருக்க வேண்டும், சமூகத்திலிருந்து வெகு தொலைவாக இருக்க வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டவராக இருக்கிற தருணத்தில் அந்த பெண்மணி தன்கிட்ட எதுவும் ஒண்ணுமே இல்லாமல் பெருமையாக வெற்றிடமாக தன்னுடைய மனமும் உள்ளமும் வாழ்வும் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில அந்த கூட்டத்தின் மத்தியில யாராவது என்னை வெள்ளப்படுத்த மாட்டார்களா என்ற மனநிலையிலே வந்தவர் இயேசுவை பற்றி அறிந்தவராக இருக்கிற வேளையில இயேசுவை தொட முற்படுகிறார். யோசித்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையிலும் இந்நிகழ்வுகள் பல நேரங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னிடம் எல்லாம் இருக்கிறது என்று காத்து கொண்டிருக்கின்ற வேளையில கடைசியில் என்னுடைய மகள், சிறிய மகள், அதாவது 12 வயது தான் நிரம்பிய அந்த மகள், அவளுக்கு நான் உயிர் வாழ்க்கை கொடுக்க முடியவில்லையே என்று பயந்தவராய், தடுமாறியவராய், ஒரு தந்தையாய், ஒரு தாயாய் ஆண்டவர் இயேசுவை நாடி தேடி ஓடி வருகின்ற வேளைகளே அனைத்தும் இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பொருள் இருக்கிறது, நான் ஒரு நூற்றுவ தலைவர், நான் ஒரு பெரிய பதவியினுடைய பொறுப்பாளர் என்று பல நிலையில் இருந்தாலும், ஆனா என்னுடைய மகள் சாகும் நிலையில் இருக்கிற பொழுது நான் யாருக்கிட்ட போவேன், இனிமேல் யாருக்கிட்ட போவேன் என்ற ஒரு மனப்பதத்தோடு இயேசுவிடம் ஓடி வருகின்ற ஒரு நிலை. மற்றொரு நிலை, ஒன்றுமே இல்லாமல் இருப்பதை எல்லாம் 12 ஆண்டுகளில் அனைத்தும் துளைந்து போய் மருத்துவரிடமும் மற்றும் மருந்துக்கான செலவிடங்கள் செய்வதிலும் முழுமையாய் செலவழித்து இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில திக்கற்றவராக அந்த பெண்மணி இயேசுவின் ஆடையை தொடுகிற பொழுது பெருமையாக இருக்கின்றவர்களையும் இயேசு உயரிய மதிப்பில் உயர்த்துகின்றவராக இருக்கிறார். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உயர்த்துகின்றவராக இருக்கிறார். இயேசு இன்றைய நாளில் சொல்லுகின்றது, மகளே நீ நம்பியதால் நீ குணம் பெற்றாய் என்று. அந்த 12 ஆண்டுகள் இரத்தப்போக்கினால் இருந்த பெண்மணி குணமடைந்தவுடன் இயேசு அவரிடம் சொல்லுகிறார். எனவே முதலில் வந்தவர்கள் யார், இரண்டாம் வந்தவர்கள் யார் என்று பட்டியல் போட்டு இயேசு பார்க்கவில்லை. இயேசுவை அணுகுகின்ற ஒவ்வொருவருக்கும் முழுமையான அருளை கொடுக்கின்றவராக இருக்கிறார். எனவே நாம் ஆண்டவரை தேடி நாடி வந்திருக்கின்ற இந்த மாலை வேளையிலே இன்று நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது, உயர்ந்த நிலையில் இருக்கின்றதா, தாழ்ந்த நிலையில் இருக்கின்றதா, அதை பார்ப்பதற்காக வரவில்லை. மாறாக
இயேசுவை நம்பி நீர் என்னை வழிநடத்துகின்றேன், நீர் என்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்ற ஒரு நிலையை நாம் உணர அழைக்கின்றோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பவுலடிகளார் அழகாக முடிக்கின்ற வார்த்தைகள் மிகுதியாக சேர்த்து வைப்பதும் எதுவும் மிஞ்சியதான வரலாறு இல்லை, குறைவாக சேர்த்து வைக்கிறது எதுவும் குறைபட்டதான நிலை இல்லை என்பதை சுட்டி காட்டுகின்றார். நாம் குறைவானவர்களோ அதிகமானவர்களோ அது முக்கியமல்ல, மாறாக இயேசுவை நாம் எந்த ஒரு வாஞ்சையோடு, எந்த ஒரு நம்பிக்கையோடு, எந்த ஒரு விசுவாசத்தோடு அவரை தேடி வந்திருக்கின்றோம் என்ற ஒரு நிகழ்வுதான் முக்கியமானதாய் அமைகின்றது. எனவே நம்பிக்கையோடு நாம் ஆண்டவருடைய பாதம் செல்லுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நம்முடைய நம்பிக்கையினால் நம்மை குணப்படுத்தவும், நோயில் இருந்தாலும், சாபத்தில் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் இறைவன் நம்மை வழிநடத்தவும் உருக்கமாக மன்றாடுவோம். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்போம், நம்முடைய கரங்களை குவித்துக் கொள்வோம், ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவரே, நான் உன்னுடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். ஏசப்பா, நான் உன்னுடைய இடத்துல இருக்கிறேன். நீர் என்னை தொடுமப்பா, நீர் என்னை தொட்டு குணப்படுத்தும். ஆண்டவரே, நான் பலவிதமான பலவீனமான சூழ்நிலை இருப்பதை போல, இது என்ன நற்செய்தியில் பார்க்கின்ற அந்த பெண்மணியை போல, அந்த சிறுமியை போல நான் செத்துப்போய் இருக்கிறேன், ஒன்றுக்கும் பயன்படாமல் இருக்கிறேன். என்னை சுற்றி அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள், துயரத்தில் இருக்கிறார்கள். தேவனே, நான் அடுத்தவர்களுக்கு வாழ்வாக அமைய, இரத்தம் என்பது உயிர். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உயிர் மூச்சாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உயிரின் ஆற்றலாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை வேளையிலே நான் யார் யாருடைய வாழ்க்கையில அந்த உயிர் மூச்சை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன், யார் யாருக்காக நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன், யார் யாருக்காக நான் ஆண்டவருடைய அருளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். சுற்றி இருந்தவர்கள் யாருடைய பிள்ளையை மகள் இறந்து போய்விட்டார் என்று சொல்லுகின்ற சூழ்நிலையில் மற்றவர்களெல்லாம் ஏளனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கிறார், தன்னுடைய மகளை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏளனத்தோடு ஒரு பக்கம் இருந்த கூட்டம், மறுபக்கம் அழுது கொண்டிருந்த புலம்பிக் கொண்டிருந்த கூட்டம், மறுபக்கம் இன்னொரு பக்கம் நெக்கிலா இயேசுவை பார்த்து செத்து போனவங்கள தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றாரா, என்னது இது, நாங்க பார்க்கலையா, இதை விட பெருசா பார்க்கலையா என்று சொல்லுகின்றவர்களாக இந்த பல மனநிலையோடு இருந்தவர்கள் மத்தியில இயேசு அந்த மகளுடைய தாயையும் தந்தையையும் உடனிருந்த சிறுகளை மட்டுமே அழைத்து செல்லுகிறார். இன்னைக்கு நாம ஆண்டவருடைய தெய்வீக பிரசனத்துல இருக்கிற மாலை வேளையில இயேசு யாரை தன்னுடைய அன்பின் இறைவார்த்தைக்கு, தன்னுடைய அன்பின் ஆசீர்வாதமான தூய வழியில் பங்கேற்க செய்கிறார் என்று யோசித்து பார்ப்போம். இறைவன் நம்ம ஒருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அமர்வோம். இப்பொழுது திருமுழுக்கு பெறுகிற மகள், அவருடைய பெற்றோர், அவருடைய ஞான பெற்றோர் முன்வருக. பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த தருணத்தில் இந்த மகளுக்கு திருமுழுக்கு உறுதி தருகின்ற தூய ஆவியின் உறுதி பூசுதல், தொடர்ந்து திவ்ய நற்கருணை பெறுகின்ற அருள் கிருபை திருமணத்திற்கான ஆசீர்வாதத்தினுடைய துவக்கமாக அமைய இங்கு குழுமி இருக்கின்றீர்கள். பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, உங்களுடைய மகள் கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ நீங்கள் விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது ஞான பெற்றோர்கள் உங்களுடைய கடமை. இது நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? அனிதா, கிறிஸ்துவ சமூகம் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. நாம் அனைவரும் அவருடைய கரம் தட்டி வரவேற்போம். பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, உங்களுடைய குழந்தை ஞான குழந்தையுடைய நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரையுங்கள். கிறிஸ்து சமூகம் உங்களை பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. அனைத்தான் இந்த சமூகத்தின் பெயரால் பெற்றோர் ஞான பெற்றோர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்கள்.
பங்கில் உள்ள ஒவ்வொருவரும் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பெறுகிற இந்த திருமுழுக்கில் இறைவன் உங்களை திடப்படுத்த தூய ஆவியின் அருட்கணிகளை பெற்று மகிழ நாம் அனைவரும் ஒன்றிணைந்து சுபிக்க இருக்கின்றோம். வேண்டிக் கொள்ளும். தூய யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தூய திருமுழுக்கு யோவானே, தூய பேதுருவே, தூய பவுலடிகளாரே, தூய தோமையாரே, தூய பிரான்சிஸ் சவேரியாரே, செம்மன் தூய அருளானந்தரே, இறைவனின் அனைத்து தூயவர்களே, நித்தியரான எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியாகிய சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை அகற்றிடவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது வியத்தகு ஒளியில் அரசில் கொண்டு போய் சேர்க்கவும் உமது திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பியிருக்கின்றீர். இந்த மகள் அனிதா ஜென்ம பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு கர்ம பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவராய் உமது மாட்சியின் ஆலயமாக இவர்கள் தூய ஆவி குடிகொள்ள செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆயத்த எண்ணெய் பூசுகின்ற இத்திருச்சடங்கில் இந்த மகளுடைய உடல் உள்ள நலன்களுக்காய் உருக்கமாய் மன்றாடுவோம். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளத்தை வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எல்லாம் இறைவனாகிய ஆண்டவர் இம்மகளுக்கு நீரினாலும் தூய ஆவினாலும் புது வாழ்வு அளித்து சிறப்பாக அமைய நாம் ஜெபிப்போம். இறைவா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமையினால் தெய்வீக அருளடையாளங்கள் பயனளிக்கும் வியத்தகு முறையில் செயலாற்றுகின்றேன். படைப்பின் பொருளாகிய தண்ணீர் திருமுழுக்கின் அருளை குறித்து காட்டுவதற்கு பல வகைகளில் அதை தயாரித்திருக்கிறேன். இறைவா, உலகின் ஆரம்பத்திலே நீரின் தன்மை அர்ச்சித்து புனிதப்படுத்தலும் வல்லமை பெற்றிருக்கிறது. உம்முடைய ஆவியானவர் அப்போதே நீரினாலும் அசையாடி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, தொட்டில் உள்ள நீர் முழுவதும் தூய ஆவியின் வல்லமையினால் உம் திருமகன் வழியாக இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு உயிர்த்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதை இயேசு கிறிஸ்து வழியாக தண்ணீர் கொண்டு வாங்க. இத்தொட்டில் உள்ள நீர் முழுவதும் தூய ஆவியினால் வல்லமையினால் உம் திருமண் வழியாக இறங்குவதாக. இவ்வாறு திருமுழுக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வுக்கு விடுத்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பார்ந்த பெற்றோரை, ஞான தாய் தந்தை இறைக்குழும் இருக்கின்ற இறை சமூகமே, திருமுழுக்கின்ற திருவருட்சாதனம் வழியாக உறுதி புசல் என்கின்ற தெய்வீக அருட்சாதனம் வழியாக நீங்கள் ஒப்படைத்திருக்கின்ற இந்த மகள் அன்புள்ள இடமிருந்து நெறினாலும் தூய ஆவினாலும் புது வாழ்வு பெறப்போகிறார்கள். இவர்கள் இந்த இறை வாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாப்பு பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்கள் நீங்கள் விசுவாசம் வளர்க்க வேண்டியது உங்களுடைய கடமையாகவே உங்கள் விசுவாசத்தினால் தூண்டப்பெற்ற இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற வேளைகளை உங்கள் திருமுழுக்கை நினைவு கொள்ளுங்கள். பாவத்தை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் விசுவாசம். இதைதான் இம்மகள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். மெழுகுத்தி கொண்டிருக்கீங்களா எல்லாரும்?
உங்கள் விசுவாசத்தினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பெற்றோர், ஞான பெற்றோர், குழுவிருக்கின்ற இறை சமூகத்தில் நீங்கள் அனைவரும் உங்களுடைய திருமுழுக்கு நினைவு கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்து மீது உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். இதுவே திருச்சபை விசுவாசம். இதைதான் மகள் அனிதா ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெறுகிறார்கள். இறை மக்களுக்குரிய விடுதலை உணர்வோடு வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகின்றீர்களா? பாவத்திற்கு காரணரும் தலைவரும் ஆகிய சாத்தானை விட்டுவிடுகின்றீர்களா? இப்பொழுது விசுவசிக்கின்றோம் என்று சொல்லவும். வானமும் பயமும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை விசுவசிக்கின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியாடிலிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இடத்தொடர்ந்து உயிர்த்தெழும் தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்போராய் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றீர்களா? பரிசுத்த ஆவியும் பரிசுத்த கத்தோலிக்க தாய் திருவையும் புனித சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடல் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கின்றீர்களா? இதுவே நமது விசுவாசம். இதைதான் தாய் திருச்சபையின் விசுவாசம். இதை நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவது பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். ஆமென். விளைவுட்டி அணைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லாம் அறிக்கையிட்ட திருச்சபையின் விசுவாசத்தில் அனைத்தா திருமணத்துக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? தந்தையானவர் எல்லா வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்திருக்கின்றார். நீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு மறுபிறப்பு தருகிறார். இப்பொழுது அதே இயேசு கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் தைலம் பூச இருக்கிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உறுப்புகளாக நிலைத்திருந்த நித்திய வாழ்வு பெறுவீர்களாக. ஆமென். பெற்றோர், ஞான பெற்றோர் மகளுடைய தோல் மேல கை வைங்க. நீங்கள் புதுப்படைப்பாக மாறியிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவை அணிந்திருக்கிறீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களுடைய மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் ஒருவரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்றவராக இதை மாசுபடாமல் நித்திய வாழ கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. ஆமென். பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, குழுமி இருக்கின்ற இறை சமூகமே, இந்த மகளுடைய உள்ளத்தில் ஒளி ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இந்த மகள் ஒளியின் பிள்ளையாக என்று வாழ்வாராக. விசுவாசத்தில் இவர்களை நிலைத்திருந்து ஆண்டவர் வருகின்ற பொழுது புனித அனைவரோடும் வான் வீட்டில் அவரை எதிர்கொள்ள தகுதி பெறுவாராக. ஆமென். செவிடர் கேட்கவும் உயிர் பேசவும் ஆண்டவரை செய்தருளினார். நீர் விரைவில் இப்பொழுது உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செபம், உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கேட்கும் திறன், நீங்கள் வாசிக்கும் திறன், படிக்கும் திறன், பேச்சு கேட்கும் திறன் அனைத்தும் இறைவனை ஆண்டவரை புகழ்ந்திடவும் மகிமை விளங்கவும் காதால் கேட்கவும் விசுவாசத்தின் நாவலால் அறிக்கிடவும் அவரை செய்தருள்வாராக. ஆமென். அன்பார்ந்த இறை மக்களே, எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை வேண்டுவோமாக. திருமுழுக்கில் நித்திய வாழ்வு பெற்றிருக்கின்ற இத்தருணத்தில் இறைவனின் சுவிகார பிள்ளையாக இவர் மீது அவர்
தயவாய் தூய ஆவியை பொழிந்தருள்வாராக. அந்த ஆவியானவர் தம் கொடையை நிறைவாக அளித்து அவர்களை உறுதிப்படுத்தி தம் அபிஷேகத்தால் இவர்கள் இறைமக்கள் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ள வழிவகை செய்வாராக. ஆமேன். நாம் அனைவரும் கரங்களை குவித்து இந்த மகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, நீரினாலும் தூய ஆவினாலும் அடியார்கள் இவர்களை பாவத்திலிருந்து விடுவித்து புது பிறப்பு அளித்து ஆண்டவரை துணையாகிய தூய ஆவியை இவர்களுக்குள் அனுப்பியவரே, திருமுழுக்கு மெய் உணர்வு தரும் ஆவியை, ஆலோசனையும் வல்லமையும் தரும் ஆவியை, அறிவும் பக்தியும் தரும் ஆவியை இவர்களுக்கு அளித்தருளும் தெய்வத்தின் ஆவியை இவர்கள் நிரம்ப பெறவும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக இறைஞ்சி கொண்டாடுகின்றோம். ஆமென். பெற்றோர் ஞான பெற்றோர் நம்மளுடைய தோல் மேல கை வைங்க, எழுபத்தி அமைச்சுக்கோங்க. தூயாவின் முத்திரையை பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாகுது. ஆமென். அமர்வோம். காணிக்கை பாடல் எடுக்கும் இந்த வேளைகளை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்றிலிருந்து ஒவ்வொருவரும் காணிக்கை போடவும், அதே வேளையிலே உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பத்துக்கு ஒருவர் அல்ல, குடும்பத்தில் அனைவரும் காணிக்கை போட அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். நீங்கள் கொடுக்கின்ற காணிக்கை ஆலயத்தினுடைய முழுமையான பராமரிப்பிற்காய் உதவுகிறது. அதே வேளையிலே எப்பொழுதும் ஒரு காணிக்கை இரட்டிப்பாக போடும்படி சொல்லியிருந்தோம். எனவே நாம் காணிக்கை கொடுக்கிற பொழுது, போடுகிற பொழுது அனைவரும் தாராளமாக கொடுக்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். காணிக்கை தருமே நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை, எவர் தருகின்ற காணிக்கையை, காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே.
காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். பிறரன்பு பணிகள் எல்லாம் தலைவன் உமதன்றோ. பிறரன்பு பணிகள் எல்லாம் தலைவன் உமதன்றோ. என்றும் உமதன்பு பணியில் என் வாழ்வினை, உமதன்பு பணியில் என் வாழ்வினை பலியாக ஏற்றிடுமே, பலியாக ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்பு துணை நஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுதுமான தூய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தம் திருப்பெயரின் போட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மர நிகழ்வுகளில் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை இறைஞ்சுகின்றோம். அதனால் எங்கள் பணியில் புனித காணிக்கை உமக்கு ஏற்புடையதாக அமைய செய்தரலும். எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் கிறிஸ்து பிறந்து முந்தைய பாவ நிலையிலிருந்து மனிதனாக நம்மை புதுப்பித்தவராக, பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தவராய், இறந்தோரிடமிருந்து உயிர்த்திலிருந்து நிலைவாழ்வுக்கு வழி நடத்துகின்றார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானக தூதரணிகளோடு ஒன்றிணைந்து குழுமி இருக்கின்ற தாய் திரு அவையோடு ஒரே குரலாய் பாடி முழங்கி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவராய் இருக்கிறீர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும் உச்சமும் சிவனும் நீரே. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இக்குழுமி இருக்கின்ற நமது அன்பு பிள்ளைகளையும் புனிதப்படுத்த வேண்டும் என்றும் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பணித்தவாறே தூய பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. நம்பினே நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கே ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் அழைத்திருக்கின்றீர், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளுகின்ற எங்கள் அனைவரையும் அதே தூய ஆவியில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கின்ற அன்பின் தாய் திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை தூய அன்பில் நிறைவேற செய்திருவீராக. மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்கோடு தொழில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தலும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றல் புரியும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான மாட்சிமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவரான திரு யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மறைசாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன், தூய அருளானந்தர், தூய மார்கெட் மரியளக்கா, இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் வாழ்ந்து மறைத்த அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலைவாழ்வங்களும் தகுதி பெற்று திருமகனத இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்தும் மறுமருளம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு முழுமையான விடுதலை கொடுப்பவரே, எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். உமது அன்பின் பரிவிரக்கத்தின் உதவியால் நாங்கள் எங்களுடைய பாவ நிலைகளிலிருந்து சுயநலத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்ற மக்களாக யாதொரு கலக்க முடி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, அமைதியை விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு கொடையாக தருகிறேன் என்று உடைய திருத்துதர்களுக்கு முனைந்தவரே, எங்களுடைய பாவங்களை, விளைவினங்களை, சுயநலங்களை எல்லாம் பாராமல் நம்பிக்கையோடும் பொற்பாதம் குழுமி இருக்கிற தாய் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் குடும்பத்திலே ஒற்றுமை, மகிழ்ச்சி, சமாதானத்தையும் தந்தல திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் திறனைக்கும் உள்ளாகாதபடி உம்முடைய அன்பின் பரிவிரக்கத்தினால் எங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மாவுக்கும் அருமருந்தாகிட அருள் புரியும்.
இவரே இறைமகனாக இயேசு கிறிஸ்து. இவரே நம்முடைய உள்ளத்தில் எழுகிற தேவனாக இருக்கின்றவர். நம்முடைய உள்ளத்தையும் வாழ்வையும் மாற்றுகின்ற தேவன். அவரை தேடி நாடி ஓடி வருகின்ற ஒவ்வொருவரையும் குணமளிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவருடைய திருவிருந்து அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மையிலேயே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருடத்தும் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். உன் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடுமான் போல தேடி வந்தேன். நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே, என் உள்ளம் நின்றாய். தினம் உன் பாதை முன்பே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ் ஒன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழிந்தேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும்.
இல்லாத நிழலாகவா இறைவா ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும் ஆமென். புனித அருளானந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டிலே இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாத செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியறிய செய்தலும். உமது மீட்பு பணியினை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியலும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டின் நல்ல ஆயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜெபதவங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தரலும். ஆமே. செம்மனின் தூயவரான அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்களை மூடுவோம். இயேசு நம்முடைய உள்ளத்தில் எழுந்திருக்கின்றது வாஞ்சியான மாலை வேளையிலே இயேசு நம்மை தொட வேண்டும் என்றும் குணப்படுத்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இத்தூய வழியை ஏற்றுக்கொள்வீராக. தெய்வீக உடலால் தெய்வீக இரத்தத்தால் பானத்தால் நாங்கள் புனிதப்படுத்தப்படவும் இப்புனித வழிபொருள் எங்களை வாழ்வுக்கு ஆசீர்வாதத்துக்கு மென்மேலும் உம்முடைய அன்பின் வழி நடத்துதல் அழைத்து செல்வதாக. இவ்வாறு நாங்கள் முடிவில்லா தூய அன்பினால் உம்முடைய ஒற்றுமை, அமைதி, சமாதானத்தின் கிருபையை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு சாட்சிகளாக வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அமர்வோம். அறிவுக்குரியவர்களே, ஆலயத்தில் நடைபெற வேண்டிய திருப்பலி சில எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னால நாம் அங்கே வைக்க முடியல, இங்கே வச்சிருக்கிறோம். சென்ற மாதமும் இதே போல பிரச்சனைகள் இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி கொஞ்சம் ஈவிலேருந்து பிரச்சனைகள் மற்றும் பல மின் தடைகள், வயர் மாற்றி எல்லாத்தையும் மாற்றினாலும் திரும்பி பிரச்சனைகள் உருவாகி கொண்டு இருக்கிறது. அதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதம் திரு இறுதி ஆண்டவருடைய தெய்வீக மாதத்தில் உங்களுடைய இல்லங்களில் திரு இறுதி ஆண்டவருடைய படங்கள் இருக்கிறது. குடும்பமாய் ஒவ்வொரு நாளும் திரு இறுதி ஆண்டவருக்கு முன்பாக உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்து உங்களுடைய நாளை துவங்குங்கள். இறைவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைய நாள் நற்செய்தியில் நாம வாசித்த நிகழ்வுகளை போன்று இயேசுவை நாடி தேடுகிற பொழுது இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகின்றவராக இருக்கிறார். ஒன்றுமில்லாத தன்மையிலிருந்து நம் ஒவ்வொருவரையும் உயர்த்துகின்றார். எனவே அவருடைய உடனிருப்பை திரு இறுதி ஆண்டவருடைய ஆசிரை நம்முடைய இல்லங்களில் உள்ளங்களில் பெற்றுக்கொள்வோம். வருகின்ற வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 5 நாட்களும் மாலை திருப்பலி நம்முடைய பங்கு ஆலயத்தில் நடைபெறுகிறது. நாளை திங்கட்கிழமை வழக்கம் போல் காலை 6:15 மணிக்கு நற்கரணை ஆராதனையும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். வருகின்ற 3ஆம் தேதி நம்முடைய தேசத்தின் நம்முடைய உயர்மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலராகிய தூய தோமையாருடைய விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த மன்னருக்கு இயேசுவிடமிருந்து நற்செய்தியை கொண்டு வந்த தூய தோமையாருடைய விழாவை சிறப்பிக்கின்ற தருணத்தில் நாம் அனைவரும் குடும்ப சகிதமாக வந்து இறையாசிரை பெற்றுக்கொள்வோம். 4ஆம் தேதி செம்மன் தூய அருளானந்தருடைய நவநாள். நண்பகல் 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியும் மாலை 6 மணிக்கு அருட்பணியாளர் வர்கீஸ் ஏழாவூரிலிருந்து வருகிறார்கள். எனவே இந்த மாலை ஆராதனை தெய்வீக பள்ளியில் நாம் நம்முடைய செம்மன் தூய அருளானந்தருடைய நவநாள் திருப்பலியில் குடும்பமாக பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் நம்முடைய ஆலயத்தில் 12 மணிக்கு நற்கரணை ஆராதனை, தொடர்ந்து திருப்பலி நடைபெறுகிறது. இல்லத்தில் உள்ளவர்கள், ஓய்வில் உள்ளவர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் மாலை திருப்பலியை தாண்டி நண்பகல் திருப்பலியில் வந்து பங்கேற்க அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். முதல் வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு நோயாளிகளுக்கு நற்கரணை வழங்கப்படுகிறது. சிறப்பாக நம்முடைய பங்குல 20 பேருக்கு நற்கரணை, அவங்களால ஆலயத்துக்கு வர முடியாது, படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க மற்றும் நோயாளிகளாக இருக்கின்ற என்ற காரணத்தினால் கோயிலுக்கே வர முடியாத சூழ்நிலையில் 20 பேருக்கு நாம் நற்கரணை முதல் வெள்ளிக்கிழமையில் கொடுக்கின்றோம். ஒரு சிலர் உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய இல்லத்தில், உங்களுடைய அன்பியத்தில் சில நாட்களாக மட்டுமல்ல சில மாதங்களாக ஆலயத்துக்கு வராதவர்கள் இருந்தால் நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள். அவர்களை முதல் வெள்ளிக்கிழமையாவது ஆண்டவரோடு சந்திப்பதற்கான பாக்கியத்தை உங்கள் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு உதவியாக இருங்கள். மேலும் முதல் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நற்கரணை ஆராதனை, திருப்பலி, ஆசீர்வாதம் மற்றும் முதல் சனிக்கிழமை வருகின்ற 6ஆம் தேதி. எனவே இந்த நாட்களில் நாம் இன்னும் சிரத்தை எடுத்து சிறப்பாக ஆலயத்துக்கு வர அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள். நம்முடைய செம்மன் தூய அருளானந்தர் ஆலயத்தில் வருகின்ற வாரத்தில் 7 நாட்களில் 13 திருப்பலிகள் நடைபெறுகிறது. பங்கிலும் சரி, அருட்சர் இல்லத்திலும். எனவே பங்கேற்று இறையாசிரை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் உங்களிடம் சொல்லியிருந்தேன், காணிக்கை கொடுக்கிற பொழுது இனிமேல் ரெட்டிப்பாக கொடுக்கிற ஒரு பழக்கத்தை நாம் வைத்துக் கொள்வோம்.
குடும்பத்தில் ஒருவர் அல்ல, அனைவரும் காணிக்கை கொடுப்பதற்கான ஒரு நிலையை நாம் மாற்றிக்கொள்வோம். இரண்டாவது, இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளத்துக்கு குறைந்தது 50,000க்கு மேல் சென்ற 2 மாதங்களாக செலவாக இருக்கிறது. எனவே உதவுகின்ற நல்வுள்ளவர்கள் தாராளமாக உதவிட அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுதி நிற்போம். இறுதி பாடல். நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையில் முன்னா, உலகமே பின்னா, சிலுவையில் முன்னா, உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா, ஆண்டவர் முன்னா, அகிலமே பின்னா. அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே, அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, உம்மில் நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எமக்கு மீட்பை பெற்றுத்தாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். மறைமாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசி தந்தையே வாழ்க. தூய சூசை தந்தையே வாழ்க. God bless you. நீங்கள் ஆலயத்துக்கு செல்கிற பொழுது நீங்கள்